வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனியின் பார்வையில் ராசிக்கும் சனி பார்வை இருக்குது. சந்திரன் 4ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக, அதுவும் குறிப்பாக உங்களுடைய பதவி உயர்வு, உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்காக எடுக்கும் முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தும். இதுவரை கிடைக்காத இல்லாத செல்வாக்கு கிடைப்பதற்காக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வளர்பிறை சந்திரன் 4ஆம் இடத்துல தொழில் ரீதியாக அலைச்சலை கொடுத்தாலும், வேலை பளுவை கொடுத்தாலும் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. உடம்புல இருந்த வியாதிகள் பறந்தோடக்கூடிய நேரம் அது. தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் நேரம். மனசு விட்டு பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும். அதனால் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு 2ஆம் இடத்ததிபதி ராசிநாதனோடு சேர்ந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகளால் மனக்குழப்பமும் பதட்டமும் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடமான நாள். இருப்பினும் வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கும் நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். ஆனால் அந்த கவலைகளை போக்கும் விதமான நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். பண விவகாரங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ராசிநாதன் சனி பார்வையில் இருக்கிறதுனால, அதுவும் லாபஸ்தானத்துக்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளால் உங்களுக்கு சில வேண்டத்தகாத செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய வேலையில் மட்டும் அல்லது தொழிலில் மட்டும் கவனம் செலுத்துவது, அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் செல்வாக்கை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் எடுக்க வேண்டிய நாள். குறிப்பாக 4ஆம் இடத்துல சந்திரன் மனோகாரகன் புதனோடு சேர்ந்து ஆட்சி பலத்தில் இருக்கார். அதனால் சுகங்கள் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரமாட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வுகள் அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் தள்ளி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுக்கு சாதகமாக பலன் வரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படும். அவருடைய விமர்சனம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். எந்த காரியமும் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க, அதை விமர்சித்து உங்களை தவறிழைப்பதற்கோ அல்லது உங்களை பலகீனப்படுத்துறதுக்கோ அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதை கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்க முயற்சி பண்ணுவது உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கும் பெண்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன். அதாவது சந்திரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொருத்தம். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தனலாபம் அதிகரிக்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் சந்தோஷம். உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் அல்லது உங்களை விமர்சித்தவர்கள் உங்களிடம் சரணடைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான, மன நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்புல இருந்த வியாதிக்கு உண்டான தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்கும். மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சஞ்சலத்தை காட்டிலும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சப்தமஸ்தானத்திற்கு செவ்வாய் பார்வையை கொடுக்கறதுனால தேவையில்லாத அலைச்சல் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைக்கின்ற நாள். இன்றைக்கி உங்கள் வேலை சம்பந்தமாக ஒரு மாற்றம் இருக்குது. அது சந்தோஷமான செய்தி தான். ஆனால் அது டெம்பரவரியாக ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்து சரியாகும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க.
பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய அல்லது குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில் லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று தனலாபம் அதிகரிக்கின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இப்படி எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வாழ்க்கை துணை விஷயத்தில் சற்று கவலை அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு பதட்டம் ஏற்படும் சூழ்நிலை. முடிந்தவரை உங்களுடைய நிதானத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனியின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார். சப்தமஸ்தானத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் சனி சம்பந்தப்படுகிற காரணத்தினால உங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாத ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற குழப்பமான நாளாக இருக்கும். இருப்பினும் பண வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிர்பாலின நண்பர்களின் உதவியின் காரணமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், பண வரவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தேவை, அவசரப்படாதீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை. அதாவது வேலை கிடைக்கிறதுக்காகவோ இல்லை வேலையில் சேர்றதுக்காகவோ நீங்கள் பயணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வெளியூர் பயணமாக இல்லை வெளிநாட்டு பயணமாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. அதே சமயம் இந்த பயணம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை, அனாவசியமான அலைச்சலை ஏற்படுத்தும். நீங்கள் வேலை சம்பந்தமாக வெளியூருக்கு பயணப்படும் பொழுது குடும்பத்தாரின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. இன்று உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் செலவுகள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. குடும்பத்தில் உறவினர்களின் வருகை காரணமாக, அதாவது 10 பேர் உங்கள் வீட்டுக்கு வந்து அதில் ஒரு 4 பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த அட்வைஸ் கேட்குறதே உங்களுக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் மனசில் ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்துகின்றது. எனக்கு எல்லாரும் அட்வைஸ் சொல்லாதீங்க அப்படின்ட்டு கோபத்தில் நீங்கள் இன்றைக்கி வார்த்தையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். ஏன்னா முன்கோபத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய நெருங்கின உறவினர்களே உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பும், சுய தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பாக்கியஸ்தானத்தில் வக்கர சனி இருக்கிறதும் சுக்கிரனின் பார்வை இருக்கிறதும் தந்தைக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் பெருசாக இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் தந்தையின் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அவரின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய பலிதம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். காரிய பலிதம் ஏற்பட்டாலும் சந்தோஷமாக இருப்பீங்க, அதிலெல்லாம் குறைச்சல் இருக்காது. ஆனால் பண விவகாரங்களில் மட்டும் அனாவசியமான வார்த்தை வரையங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று வார்த்தைகளில் தெளிவை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா சங்கடப்படாதீங்க. இன்று வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் மேன்மையை ஏற்படுத்தும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்ண போகிறாரு. அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம். அதனால் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. வேண்டாத வார்த்தைகளை பேசி எதிரிகளை சம்பாதித்து கொள்ளும் சூழ்நிலை அமைகின்ற நாள். கடக ராசிநாதன் ராசியிலே இருக்காரு. சந்திரன், புதன், சூரியன் சேர்க்கை. இந்த 3 கிரக சேர்க்கையானது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய, அறிவை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அது உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எதுவும் இருக்காது. ஆனால் செய்யாத விஷயத்துக்கு உங்கள் பேரில் அனாவசியமாக வருத்தத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் உங்கள் எதிரிகள். அதனால் கவனமாக இருந்துக்கிறது. யாருக்கும் எந்த ஒரு சான்ஸையும் கொடுத்துடாதீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படும். அதன் காரணமாக உங்களுடைய மேலதிகாரிகளுடன் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தெளிவான சிந்தனை ஏற்படும்.
ஆனால் வார்த்தைகளில் நிதானத்தோடு இருந்துக்கோங்க. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலை மாற்றம்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வேற ஒருத்தருக்கு சம்மந்தம் இல்லாத தகுதி இல்லாத நபரை ப்ரமோட் பண்ணி உங்களை சிரமப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி சிரமப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் தான் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். நிதானத்தை தவறவிடாமல் இருந்தால் உங்கள் எதிரிகளும் உங்கள் வசப்படுவார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற, தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. மனசில் இருக்கிற கோபத்தை வார்த்தைகளாக வெளிப்படுத்துவீர்கள். அதனால் எதிரிகளும் அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையானதாக இருக்கிறதுனால எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். நட்பு வட்டத்திடம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சிலருக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது நண்பர்களின் ஆரோக்கியத்திற்காகவோ பணச்செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களின் கடன் தேவைகள் பூர்த்தியாகும். கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வரக்கூடிய பணத்தை வச்சு முதல்ல கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத படாடோப செலவு பண்ணிங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற, தன்னம்பிக்கை தரக்கூடிய, பலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ராசியில் நட்சத்திரநாதன் மற்றும் ராசிநாதன் வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். அந்த தீர்க்கத்தின் காரணமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய அறிவுத்திறமை மிளிரும். அதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. ராசிநாதன் சூரியன் மற்றும் விரையாதிபதியோடு சேர்ந்து குடும்பஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்தில் இருக்காங்க. அதனால் செலவுகள் அபரிமிதமாக இருக்குது. அதாவது 10 ரூபா வருமானம் வந்ததுன்னா 1000 ரூபாய்க்கு செலவு இருக்குது. அந்த 1000 ரூபாய் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குரிய. மனக்கவலை அதிகரிக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்ததிபதி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு, ஏதாவது ரீசண்டாக திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காகவும் உங்களுக்கு நன்மைகள், நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ உதவியின் மூலமாக இந்த குழந்தை பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மருத்துவம் போயிட்டு அங்கே உடம்பு முடியாமல் போயிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகி வெளியில் வருவீங்க. அதனால் இன்றைக்கி ஒரு மனக்கவலை, பணவரையம், குடும்பத்தாரின் தேவைகளுக்கு பண செலவு ஏற்படுதல், உங்களை பற்றின கவலைகள் குடும்பத்தாருக்கு ஏற்படுதல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் கொண்டவர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்களே உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. உங்களை பற்றி நெகட்டிவாக பேசி அதனால் இவரை கொடுக்காதீங்க, இவருக்கு அந்த இடத்த கொடுக்காதீங்கன்னு சொல்லும்பொழுது இருக்கிற இடத்துல உங்களை அமர வைக்கிறதுக்கு, உங்களை தக்க வைக்கிறதுக்கு உண்டான காரணியாக அவர்கள் இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய, விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். மன விரயம் ஏற்படுகின்ற நாள். எதை நினைச்சாவது கவலைப்படுவீங்க. விரக்தி மனப்பான்மை ஏற்படும். பண விவகாரங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயம், குறிப்பாக கழுத்து வலி, தலைவலி அல்லது இடுப்பு வலி ஏதாவது இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவரிடம் சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. மறைமுக ஸ்தானங்களில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலின நண்பர்களின் அல்லது மறைமுக நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நற்பெயர் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஏதாவது லாபமானு கேட்டால் ஒரு லாபமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர்களால் உங்களுக்கு மீண்டும் தொந்தரவு வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவை ஒரு தடவை மட்டும் பண்ணுங்கள். அடிக்கடி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அதனால் இன்று ஏற்படும் செலவுகளை நிறுத்தி கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் அது உங்களுக்கு
இப்போதைக்கு டெம்பரரியாக கைக்கு வரதுல தாமதம் ஏற்படும், மனக்கவலை அதிகரிக்கும். கைக்கு வரலையேங்கிற கவலை தான், அதனால் கவலைப்பட வேண்டாம், நிதானமாக இருங்க. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக உங்களை சேர்ந்தடையும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய, சங்கடம் நிகழக்கூடிய குழப்பமான நாளாக இருக்கும். வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசி. லாபஸ்தானத்தில் ராசிநாதன் புதனோடு சேர்ந்த சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் மூத்த சகோதரர்கள் இதுவரை உங்களை அவமானப்படுத்தி பேசியிருந்தார்னா இன்றைக்கி அவர் உங்களை பார்த்து மரியாதையாக பேசுவார், உங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுப்பார், நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்ப தெய்வத்தின் வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குலதெய்வத்தின் அருள் காரணமாக குழந்தைகள் வளர்வார்கள். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் குலதெய்வம் வெளியூரில் இருக்குது, எங்களால் போக முடியாதுன்னா இன்றைக்கி வீட்டில் அந்த குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோவோ இல்லை அந்த குலதெய்வத்து கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணோ இருந்ததுன்னா அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு உங்கள் காரியத்தை துவங்குங்க. எடுத்த காரியம் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு லாபம் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக அறிவு தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்க, மனசு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது என்ன சார், அறிவு சம்பந்தமாக மனசு சம்பந்தமாக அப்படின்னா, அறிவுங்கிறது படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டியூட்டோரியல் சென்டர் நடத்துகிறவங்க, ஸ்கூல் நடத்துகிறவங்க, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசு சம்பந்தப்பட்டது அப்படின்னா சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி ஜோதிடர்கள், இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நற்செய்திகளும் லாபங்களும் பெருகக்கூடிய யோகமான நாள். உடன் பிறந்த சகோதரர்களின் ஆலோசனைகள் லாபத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தாயாரின் ஆரோக்கியத்தின் மூலமாக இருந்த கவலைகள் விலகும், செலவுகள் விலகும். அதே சமயம் சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு அல்லது உங்களுடைய செயல்பாட்டுக்கு உண்டான அங்கீகாரம், அவார்டு, ரெக்கக்னிஷன் போன்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் காரணமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சுப செலவுகளை ஏற்படுத்தி பண வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உறவினர்களின் மத்தியில் உங்களை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு உண்டான நேரம் இது. நிறைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களின் காரணமாக, ஒரு முயற்சியின் காரணமாக அல்லது ஒரு செயல்பாட்டின் காரணமாக உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அந்த இளைய சகோதரர்களுக்கு உதவி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க உதவி பண்ணிவிட்டு உங்கள்கிட்டேருந்து உங்களுக்கு செலவை ஏற்படுத்துவாங்க. அதன் காரணமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். இருப்பினும் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுடைய தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதாவது தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் மூலமாக பண வரவு ஏற்படும். புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நற்பலன்கள் அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி. தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை தொழில் வளர்ச்சிக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கும் பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தசமஸ்தானாதிபதி மற்றும் விரையாதிபதி சேர்ந்து தசமஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுடைய தொழிலுக்காக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை சுயமுயற்சியின் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள், மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து குடும்பத்தாரிடம் அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில், உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அவமரியாதையை ஏற்படுத்தும் அல்லது குடும்பத்துக்கு நீங்காத பழியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில முடிவுகள் இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. 5ஆம் இடத்துல வக்ர சனி இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அவர்களின் ஆரோக்கியம் அல்லது அவர்களுடைய நட்பு வட்டத்தின் காரணமாக அவர்களுடைய நிலை அல்லது மனம் தடுமாறும் சூழ்நிலை ஏற்படுகின்றது. வம்பு வழக்குகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவியில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அறிவுத்திறமை வெளிப்பட்டு உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். அதன் காரணமாக உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய அதிகாரத்தை எங்கேயும் செலுத்திடாதீங்க. அதிகாரத்தை செலுத்தினா உங்களுக்கு எதிரிகள் பலம் பெறுவார்கள். எதிரிகளின் பலம் காரணமாக சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுங்கள். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. இன்று நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்களுடைய மதிப்பை குறைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப சூழ்நிலை தேவையற்ற பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் கவலைகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டாலும் குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. குடும்பத்தில் வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படும். நட்பு வட்டத்திடம் சற்று விலகி இருப்பது நல்லது. குறிப்பாக எதிர்பாலின நபர்கள் விஷயத்தில் விலகி இருக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுடைய செல்வாக்கு குறைவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் மேலதிகாரிகள் அல்லது அரசாங்க அதிகாரிகளுடன் நெருக்கம் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் காரணமாக உங்கள் எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். சுகங்கள் அதிகரித்தாலும் உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சில குழப்பம், பண விவகாரங்களில் குழப்பம், உடன் பிறந்த இளைய சகோதரிகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் ஆலோசனை உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சனியின் வக்கர பார்வையில் குரு இருக்கார். அதனால் யார் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை ஆராய்ந்து முடிவெடுப்பது உங்களுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கும். குறிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வராமல் இருக்கணும்னா யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு தலையாட்டு பொம்மையாக இருக்காதீங்க. விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானத்தில் பித்ருகாரகன் சந்திரன் இருக்கிறது. தந்தை வழியில் உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வளர்பிறை சந்திரன் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் வளர்பிறை சந்திரனும் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தசமஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அந்த தசமஸ்தானத்தில் செவ்வாயோடு சேர்ந்த சுக்கிரன் உங்களுடைய உத்தியோக ரீதியாக அல்லது உங்களுடைய தொழில் ரீதியாக எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். அது எதிர்மறை பலன்கள் நீங்கள் உங்களுக்கு சாமர்த்தியமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது நல்லது. உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அந்த அலைச்சலின் மூலமாக உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட முக்கிய மீட்டிங்ஸை வச்சுக்கிறது நல்லது. வேண்டாத விஷயத்துக்கு அலைஞ்சு டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுடைய அஃபிஷியல் சைடில் அலைச்சலை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அதே சமயம் பூமி தொடர்பான விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது உங்களுக்கு ஸ்திர சொத்துக்களை சேர்ப்பதற்குண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். என்னதான் இப்படி இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. புதிய குடும்பம் அமைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதனால் இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுப செலவுகள் அமைகின்ற சந்தோஷகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தேவைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கும் அந்த தேவைக்காக கடன் வாங்குவதற்கும் உண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய சகோதரிகள்
அல்லது உங்களின் குழந்தைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் குடும்ப தேவைக்காக நீங்கள் கையில் இருக்கிற பணத்தை தூக்கி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது. மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும், உங்களுக்கு மரியாதை கூடும், சந்தோஷம் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால தந்தை வழி உறவினர்களின் ஆலோசனை உங்களுக்கு வெற்றிக்குண்டான வழியை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். இருப்பினும் அலைச்சல் விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. பூமி தொடர்பான விஷயம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற, எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடம்புல அசதி ஜாஸ்தியாகும். அசதி இருக்கிறதுக்கு காரணமே அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான். இன்றைக்கி மார்னிங் சென்னையில் இருப்பீங்க, இல்லை உங்கள் சொந்த ஊரில் இருப்பீங்க. மத்தியானம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி கார் வழியாவோ இல்லை பஸ் வழியாவோ ட்ராவல் பண்ணி இல்லை ஃப்ளைட் வழியாக ட்ராவல் பண்ணி ஹைதராபாத் போவீங்க. அங்கேருந்து இன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே, அடுத்த நாள் காத்தால நாக்பூர்லேருந்து திருப்பி சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி, மறுபடியும் ஊருக்கு வரா மாதிரி இப்படி அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. இந்த அலைச்சல்னால உங்களுக்கு பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது, தன வருமானம் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்திற்கு குறிப்பாக பூமி தொடர்பான லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது 4ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வீட்டு வாடகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரைக்கும் வீட்டுக்கு வாடகைக்கே வரல சார், எங்களுக்கு 2 வருஷமாக பூட்டி வச்சுருக்கோன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வாடகைதாரர்கள் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளின் இணக்கமான சூழ்நிலை நிம்மதியை ஏற்படுத்தும். எதிரி கூட உங்களுக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய நேரம் இது. அதனால் நீங்கள் மனசில் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியை வச்சுக்காதீங்க, யார் பேர்லேயும் வருத்தத்தை வச்சுக்காதீங்க, வன்மத்தை வச்சுக்காதீங்க. விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். ஆதாயம் ஏற்படக்கூடிய நேரம் இது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனம் குழப்பத்தை சந்திக்கும், வார்த்தைகள் குழப்பத்தை சந்திக்கும், எடுக்கும் முடிவுகளில் தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாற்றங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளாக இருக்குமே தவிர எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்தவங்களை குத்தம் சொல்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை. அதனால் எல்லா தவறுகளுக்கும் முழு பொறுப்பு நீங்கள் தான் ஏற்க வேண்டியது இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயம் உங்களுக்கு இன்று குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அதை இன்றைக்கி தள்ளி போடுறது நல்லது. வேண்டாத விஷயங்களில் மனதை அலபாய விடாமல் இருக்கிறது நல்லது. எதிரிகள் உங்களுக்கு பலமற்று போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களால் உங்களுக்கு தொல்லை இல்லை. பட் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், விரையாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் பூர்வீக சொத்து விஷயமாகவும் இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஏற்படும் பொழுது உங்களுக்கு வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு மட்டுமே இன்று உங்களுக்கு துணை இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மனக்கவலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். வாழ்க்கை துணை பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். உங்களுடைய பெற்றோர், குறிப்பாக தந்தை பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். உங்களுடைய அப்பா, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தை, இந்த 3 பேருக்கு நடுவில் நீங்கள் மாட்டிட்டு இன்றைக்கி முழிக்க போகிறீங்க. யார் சொல்கிறத கேட்டு நடக்கணும்னு தெரியாது. உங்கள் அப்பா இன்றைக்கி கோயிலுக்கு போகணுன்னு கூப்பிடுவார். உங்கள் கணவர் இன்றைக்கி சினிமாவுக்கு போகணுன்னு கூப்பிடுவார். உங்கள் பொண்ணு வேறு எங்கேயாவது போகணும், ஷாப்பிங் மால் போகணுன்னு கூப்பிடுவாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிவெடுக்க முடியாமல் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை, நான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன்னு 3 பேருமே உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் குழப்பம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் அப்பாவோட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சொல்கிறதுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டால், இது முக்கியமான விஷயம். இது உங்களுடைய தேவைகளுக்காக சண்டை போடக்கூடிய சூழ்நிலை. வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. அனாவசியமான மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அவருக்கு. அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அல்லது உங்களை பிரிந்திருந்தால்
அவர்கிட்ட சண்டை போட்டு அவர்கிட்டேருந்து சொத்து வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய கோர்ட்டு கேஸு சம்பந்தமாக அவசர முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் லீகலாக போனீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும். அதே சமயம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் தப்பு கிடையாது. இருந்தாலும் நிதானத்தை தவற விடாதீர்கள். அவருக்கு உண்டான மரியாதையை கொடுத்து பேசுங்க. என்ன காரணம்னா, சூரியன் பித்திருக்காரகன், சூரியன் மாத்திருக்காரங்களோடு சேர்ந்து இருக்காரு. அதனால் உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக உங்கள் தாயாருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அவர்களிடம் பேசும் பொழுதும் மரியாதை குறைவாக பேசிவிடாதீர்கள். இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் நிறைந்த நாள், முன்கோபம் அதிகரிக்கும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக எதிரிகளின் செயல்பாடுகள் வீரியத்தை கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழி உறவினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, இன்றைக்கி அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வேண்டாத விஷயத்துக்கோ இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது அவங்க செலவு பண்ணிவிடுவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க பர்ஸ் இருக்காது, இல்லை பர்ஸில் பணம் இருக்காது. அதனால் உங்கள் கையை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை உள்ள நாள். மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒற்றுமைக்கு உண்டான வழியை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு இருந்ததுன்னா இன்றைக்கி பேசி தீர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானத்தை கடைபிடித்து பேசினால் வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் நிதானம் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை வம்பு சண்டைக்கு இழுக்கணும். முன்னூல் பிடிச்சி சண்டை போட்டிங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை தீராது, ஜாஸ்தியாகும். ஆனால் சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நிதானத்தை தவறவிடாமல் இருக்க வேண்டிய நாள். குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. எதிரிகள் மறைந்திருந்தாலும் இன்றைக்கி எதிரிகளால் பிரச்சனை இல்லை. அதனால் கவலைப்படாதீங்க. வாழ்க்கை துணையுடன் பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக நீடித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனை உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் அன்பு பாராட்டவும் மேலதிகாரிகளிடம் நற்பெயரை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கும் சரி, சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்தால் அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. லாபஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதே சமயம் சனியின் பார்வை இருக்கிறதுனால கடின முயற்சிக்கு பிறகுதான் உங்களுடைய செல்வாக்கையும் உங்களுடைய நற்பெயரையும் நிலைநிறுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்தை விட்டுறாதீங்க. கடின முயற்சி அவசியமான ஒன்று. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயம் உங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜை ஏற்படுது. ப்ரெஸ்டீஜ் கொஷின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய சுயமரியாதையை நிலைநிறுத்துவதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டாவது அந்த இடத்தையோ அந்த வீட்டையோ வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. குறிப்பாக பூர்வீக வீடாக இருந்ததுன்னா அதில் சண்டை போட்டாவது வாங்குவீங்க. கோர்ட்டு கேஸுன்னு விடாமல் சண்டை போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இருப்பினும் இன்று பூமி தொடர்பான விஷயம் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆன்ம பலம் அதிகரிக்கும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் உறவினர்கள் மூலமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வீட்டுக்கு உங்களை தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்கள் சக பணியாளர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்குண்டான மருத்துவ தீர்வுகளும் ஓரளவுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் இருந்தது, இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு இருந்து வந்த மனசில் இருக்கிற ஒரு விதமான பதற்றம் குறையக்கூடிய நேரம் இது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள்கிட்டயே சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வருது இன்றைக்கி. அதனால் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுக்கு மன நிம்மதியை குலைக்கும். குறிப்பாக குடும்பத்தில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு திடீர்னு எதுக்கு காரணமே தெரியாது கோபத்தில் முன்கோபத்தில் பேப்பரை போட்டு வந்துடுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணத்தட்டுப்பாடு வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாரும் வேலையை விட்டுறாதீங்க. இன்றைக்கி உங்களுடைய முடிவுகள் தவறாக இருக்கும்.
சந்தோஷத்தில் எடுக்கிற முடிவுகள் தவறாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் கோபமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்காக நீங்கள் எந்த நிலைக்கும் போகிறதுக்கு தயங்க மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வண்டியில் போகும்பொழுது ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டால் பிரச்சனை இல்லை. வண்டியில் ஏதாவது விலையுறந்த பொருட்களை வச்சுட்டு போகாதீங்க. சந்தோஷமாக இருக்கும்போது அதை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். கும்ப ராசி. ராசியில் இருக்கிற சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. யாருக்கிட்டையாவது வம்புக்கு இழுக்கணும். குறிப்பாக வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்ட்னர்ஸ்கிட்ட, நண்பர்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வம்புக்கு இழுக்கணும்னு நினைப்பீங்க. யாரையாவது வம்புக்கு இழுக்கணும், அதாவது யாரையாவது அடிக்கணும்னு கை பரபரன்னு இருக்குது. ஆனால் அந்த பரபரங்கிற செயல்பாடு உங்களுக்கு மேலும் சிக்கலைத்தான் ஏற்படுத்தும். கவனமாக இருந்துக்கோங்க. அரசாங்க வகையில் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இருந்ததுன்னா கரெக்டாக செலுத்திடுங்க. இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனை வருது. அதே சமயம் கடந்த காலத்தில் வாங்கின கடன் சார்ந்த முயற்சிகளில் மீண்டும் சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருது. கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்கள் உங்களுடன் பயணித்தால் அவர்களை விலக்கி வைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் நல்லது. அவர்களால் தான் உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அபவாத பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. என்ன விஷயத்துக்குன்னு தெரியாது, தேவையில்லாமல் பேசுவாங்க. உங்களை இரிட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் கோபத்தில் இருப்பீங்க. அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. இது அடுத்தவங்க வேறு யாராவது மூணாவது நம்பர் வந்தாலோ இல்லை வாழ்க்கை துணையோ குழந்தைகளோ உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்துவார்கள். மனக்கவலைகள் அதிகரிக்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் கவலைப்பட வேண்டாம். பண விவகாரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இருப்பினும் செலவுகளை கண்ட்ரோல் செய்ய முயற்சி பண்ணுங்க. ஏன்னா செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி செலவாக இல்லை. அதை அடைச்சிங்கன்னா நிம்மதி வரும். ஆனால் கடனை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை ஹஸ்பண்ட் ஆர் மனைவி இவங்ககிட்ட கருத்து மோதல் காரணமாக பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புலம்பலே அவங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. வீண் விவாதங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியை குலைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கேட்டால் நீங்கள் இல்லை, உங்களுடைய கணவரோ இல்லை மனைவியோ அல்லது உங்களுடைய குழந்தை. இந்த 3 பேருக்குள்ளே, இந்த 2 பேருக்குள்ளே தான் பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்குள்ளே ஒத்து போகாதனால நீங்கள் சங்கடப்படுறீங்க. அதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து உங்களுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக உத்தியோகத்திலும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த செல்வாக்கு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேர்மைக்கு பங்கம் வராமல் பார்த்து கொள்வது அவசியம். குறிப்பாக பண விவகாரங்களில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதாவது கேஷ் கவுண்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, கேஷியராக ஒர்க் பண்ணுறவங்க, பேங்க்கு சம்மந்தப்பட்ட வேலையில் டிரான்சாக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கரளம் தப்பினா மரணங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இதை நான் பயமுறுத்துறதுக்கு சொல்ல, எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை பலன்களை கொண்ட நபர்கள் உங்களுக்கு நட்புகளாக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது தாமதம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சங்கடம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவருடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பாலின நண்பர்கள் மூலமாக தொல்லைகள் வரக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஏற்படுத்துகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க.
கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடம் நிறைந்த அபவாதம் நிறைந்த நாள். மீன ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷம் ஏற்படும், வியாபார விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படும், உடல் பிறந்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும், சகோதரிகளுடன் இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையின் காரணமாக சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. மொத்தத்தில் குடும்ப சந்தோஷமாக இருக்கும். வெளிவட்டார தொடர்புகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க, ஒரு பதவியில் இருக்கேன், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தொழிலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் அடுத்தவங்களுடைய தேவையை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அவங்க வந்தால் கேட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லையின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரைய சனி உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தி குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பண சுழற்சிக்கு உண்டான தேவைகள் பூர்த்தியாகும். அதாவது ரொட்டேஷனுக்கு பணம் வருமே தவிர உங்களுக்கு சேமிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் வர பணத்தை சமயோசிதமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வீண் செலவுகளை தவிர்த்தால் புத்திசாலித்தனமாக பணத்தை சேர்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் குழந்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் முன்னேற்றத்தை காணும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். வேலை இல்லாமல் அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற அல்லது உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு நல்ல நாள். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், தொழில் விருத்தி ஏற்படுதல், அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுதல், உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான சந்தோஷமான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளால் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல நாள்.